Hello friends, welcome to our channel. Friends, நான் உங்கள் அபி. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா ரொம்ப அருமையான சுவையில் ஒரு புதுவிதமான ஈவினிங் ஸ்நாக் தாங்க பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ஸ்நாக் நீங்கள் வீட்டில் செஞ்சுருக்க மாட்டீங்க. உடனே இப்படி செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக வீட்டில் இருக்க ஒவ்வொருத்தருமே ரொம்பவே விரும்பி சாப்பிடக்கூடியதான் இருக்கும். அப்படி என்ன ஸ்நாக்னு பார்க்குறீங்களா? வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு கப்புக்கு ராகி மாவு எடுத்து வச்சுருக்கோங்க. நல்லா ராகி மாவு எடுக்கும்போது சுத்தம் பண்ணி நல்லா சலிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அது இருக்கட்டும். அடுத்ததான் ஒரு பாத்திரத்தில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு 5 பெரிய வெங்காயம் நீல நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோங்க. அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். கண்டிப்பாக இந்த ஸ்நாக் உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்சதாக இருக்கும். அடுத்ததான் கறிவேப்பிலை இலைகளை கட் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கூடவே கொத்தமல்லி தலையும் கட் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துக்கலாங்க. அடுத்ததாக ஒரு 2 துண்டு இஞ்சி எடுத்துகிட்டு நல்லா தட்டிட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 3 பச்சை மிளகாய் கட் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாங்க. இதோடவே காரத்துக்கு நம்ம 1 ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம். ஸோ நமக்கு 1 ஸ்பூன் அளவு இப்போ மிளகாய்த்தூள் சேர்த்தோம்னா கரெக்டாக இருக்குங்க. இது 1 ஸ்பூன் வச்சு இல்லை கையிலேயே கூட நல்லா பிசைஞ்சு கலந்து விடுங்க. நம்ம சேர்த்துருக்க மிளகாய்த்தூளெல்லாம் எல்லா வெங்காயத்துலேயுமே நல்லா படுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக நம்ம வீட்டில் இருக்கிற பொருளாக தான் இருக்கும். இதில் நம்ம யூஸ் பண்ணுற பொருள் எல்லாமே. அதனால நம்ம ஈஸியாக இந்த ஸ்நாக்கை பண்ணிடலாம். நம்ம அடிக்கடி ஒரே மாதிரி ஸ்நாக்ஸ் செய்வோங்க. அப்படியெல்லாம் இனிமேல் செய்யாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரியும் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா கலந்து விட்டாச்சு. அடுத்ததான் இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க 1 கப் ராகி மாவு உள்ளே சேர்த்துக்கலாங்க. அடுத்ததாக 1 கப் ராகி மாவுக்கு 1/4 கப் அரிசி மாவு சேர்த்தா கரெக்டாக இருக்கும். நம்ம எந்த கப்பில் எடுக்கிறோமோ அந்த கப்பில் மெஷர் பண்ணிக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு. மாவு சேர்க்கறதுக்கு முன்னாடி எல்லாத்தையுமே நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க. நமக்கு தேவையான அளவு உப்பு இப்போ சேர்த்துக்கலாங்க. சில டைம் எல்லாம் நமக்கு என்னடா சாப்பிட்றதுனே தெரியாது. ஒரே மாதிரி செஞ்சு செஞ்சு சாப்பிட்டு பல டைமில் போர் அடிச்சிருக்கோம். அப்புறம் நம்ம வீட்டுக்கு ஏதாவது ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் வரும்போதெல்லாம் இந்த மாதிரி ஸ்நாக் பண்ணி கொடுக்கும்போது கண்டிப்பாக நம்ம வீட்டுக்கு வர கெஸ்ட்டுக்கு இது ஒரு சர்ப்ரைஸ் ஸ்நாக்காக கூட இருக்கலாம். அந்தளவுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க. தண்ணி அப்படியே ஊற்றிட வேண்டாங்க. நம்ம தெளித்து விட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணோம்னா நமக்கு கரெக்டாக இருக்கும். அடுத்ததான் அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி வச்சுக்கோங்க. அது சூடாகட்டும். இப்போ எண்ணெய் சூடாகிட்டுருக்கு. அந்த சூடான எண்ணெயிலிருந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இதில் எடுத்து ஊற்றி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாங்க. இப்படி பண்ணும்போது நமக்கு இது ரொம்பவே ரொம்ப நல்லா இருக்கும். சாப்பிடும்போது ரொம்ப மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ நமக்கு இது ரெடி ஆயிடுச்சு. இந்த பக்குவத்தில் உங்கள் மாவு இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நமக்கு கரெக்டாக இருக்கும். இங்கே பார்த்தோம்னா எண்ணெயும் சூடாயிடுச்சு. இப்போ அந்த மாவுலேருந்து கொஞ்சமாக எடுத்து அப்படியே இந்த உதிரி உதிரியாக மேலே அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குன்னு. இந்த அளவுக்கு உங்களுக்கு எண்ணெய் காஞ்சிருக்கணும். நம்ம போட்டதையுமே சுருன்னு வர அளவுக்கு நமக்கு எண்ணெய் காஞ்சிருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும். 2 சைடும் நல்லா திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த ஸ்நாக்ஸ் செய்யறதுக்கு நமக்கு ரொம்ப அதிகமான டைம் எல்லாம் தேவைப்படாது. அதே மாதிரி இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்துட்டோம்னா நமக்கு வீட்டில் இருக்கிற பொருள் தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதை உடனே நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பார்த்துருங்க. இப்போ பாருங்கள், இந்த பபிள்ஸ் எல்லாம் அப்படியே அடங்கிட்டுருக்கு. பபிள்ஸ் அடங்கினாலே நமக்கு வெந்துடுச்சுன்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்குது. பார்க்கும்போதே அப்படியே எடுத்து சாப்பிடணும் போல் இருக்குது. நம்ம வீட்டில் செஞ்சதா இல்லை கடைகளில் வாங்கினதான்னு எல்லாத்துக்குமே ஆச்சரியமாக இருக்கும். அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஸ்நாக் நம்ம வீட்டில் ரெடி பண்ணியாச்சு.
இதை அப்படியே எடுத்து இனி ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கோங்க. அதே மாதிரி இனி இருக்கிற மாவுலையும் வந்துட்டு நம்ம என்ன பண்ணலான்னா நமக்கு என்ன சைஸில் வேணுமோ அந்த சைஸில் கூட போட்டுக்கலாம். ஆனால் இதை நீங்கள் உதிரி உதிரியாக போட்டு எடுத்து சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நமக்கு வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஸ்நாக்கை உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம இதை அப்படியே எடுத்து டேஸ்ட் பண்ணிடலாம். இந்த ராகி ஆனியன் பக்கோடா கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்சதாக இருக்கும்னு நம்புகிறேன். இன்னைக்கு ஈவினிங்கே இதையும் உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு பார்த்துருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.